இன்னைக்கு திருமணம் ஆக போற பசங்களா இருக்கட்டும், அதே போல திருமணம் ஆனவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா வந்து குறிப்பா மனைவி கூட வச்சுக்கிறவங்களும் இத பழகுறாங்க. மனைவி இல்லாம மத்த பெண்கள் கூட உறவு வச்சுக்கிறது பெரிய தவறுங்க. அது பெரிய அநியாயம். அத டீட்டெயிலா வேணாம். அந்த மாரி வச்சுக்கிறவங்க குறிப்பா என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட்டா வந்து டைமிங் அதிகமா கிடைக்கணுன்றதுக்காக அந்த மாத்திரைகள் பயன்படுத்துறாங்க. அதாவது சில்டினாஃபில், டிடாஃபில் போன்ற மாத்திரைகள் இருக்கு. அது வந்து குறிப்பாக அது வேற ஒரு நோய்க்காக, ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. அது இந்தியன் வயகரான்னு சொல்லி விக்கிறாங்க இன்னைக்கு. அத வாங்கி சாப்பிடுறது காரணமா என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு தாம்பத்தியத்துல இருக்கக்கூடிய ஆசை முற்றிலுமா நீங்கி, தாம்பத்தியத்தினால உங்களுக்கு வெறுப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது தொடர்ச்சியா பழக்கம் உள்ளவங்க. தயவு செய்து பழகவே பழகாது. ஒரு தடவ கூட அது போடாதீங்க. இயற்கையான உணவுகள் மூலியமா நிச்சயமா உங்க உடம்ப நீங்க தகுதி ஏற்படுத்த முடியும். கண்டிப்பா அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. கொஞ்ச நாள் இல்லனாலும் ரொம்ப நாள்ல கண்டிப்பா அந்த பழக்கம் கிடைக்கும். அதுபோக நல்ல ஆரோக்கியமான சந்ததிகள உருவாக்க முடியும். ஒரு ஆரோக்கியமான சமுதாயமும் உருவாகும். தயவு செய்து அதுபோல மாத்திரைகள் பயன்படுத்த தவிர்த்துக் கொண்டு, இயற்கையான முறையில உங்களுடைய தாம்பத்தியத்தை நீண்ட நேரம் கொண்டு போறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அதுக்காக தான் நம்ம நேச்சுரல்ஸ் இங்க வந்து ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். நான் உங்களின் ஷேக் மிரான் நேச்சுரல்ஸ் இருந்து. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.